அந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் திருநெல்வேலி திருமண்டலத்துல பிரச்சனை மேல் பிரச்சனை, போராட்டங்கள். பாருங்க, பிளைண்ட் ஸ்கூல்ல பிரச்சனைன்னு சொன்னேன். என்னது, போதை பொருளை ஒரு பையன் யூஸ் பண்ணான்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோட வெளியிட்டோ. பெருமாள்புரம் காவல் நிலையத்திலிருந்து போய் விசாரிச்சதுக்கு எல்லாம் இவங்க மூடி மறைச்சு அந்த பசங்களையும், தவறு செய்த பசங்களையும், தவறு செய்யாத மீதி உள்ள பசங்களையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி அப்புறப்படுத்திட்டாங்க. அது மாத்திரமல்ல, தாளாளர் ஸ்டாஃப் மீட்டிங் வைத்து அவர்களை டார்ச்சர் பண்ணி, யார் சொன்னது நான் சொல்ல, யார் சொன்னதுக்கு முக்கியம் இல்ல, டிசிப்ளினை கொண்டு வாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் இப்படி அசிங்கம் நடந்துட்டு இருக்கலாமா? இப்ப பாருங்க, அடுத்த கட்டம் ஒரு படி மேல, ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை. இதுல 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்க, 2 பசங்களை 2 வாத்தியார், அவர் ஒருத்தர் பேரு ராபர்ட், ஒருத்தர் பேரு நெல்சன். ராபர்ட்டுக்கு ஒரு 50 வயசு, நெல்சனுக்கு ஒரு 51 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பையங்களை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பையங்க போய் வீட்டில் கதறியால பெற்றோர்கள்லாம் முற்றுகை போராட்டம் பண்ண உடனே அவங்கள மூடி மறைச்சி எப்படியோ பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு பேரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, இன்னொரு பேரண்ட் போய் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க. நேற்று இந்த தினம் எல்லா பிரஸ் மீடியா எல்லாம் போய் சொல்லிட்டாங்க. காவல்துறையினர்லாம் காவலர்களை வைத்து பெரிய போராட்டம். அப்போ கல்வித்துறையிலிருந்து நடவடிக்கை எடுத்து இப்பொழுது அவர் மீது ஒருவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கிறவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற வாத்தியாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய தவறு நடந்ததுக்கு மூல காரணம் பர்னபாஸ். அவர் தான் எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸ்ல சேர்மன், அவ்வளவு சர்ச்சஸ்க்கும் சேர்மன், அவர் தான் பிஷப், அவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சேர்மன் சொல்லி ப்ரொவைட் பண்றாரு. இதுல என்ன பெரிய தவறு என்றுனா பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப கிடையாது, கோர்ட்ல ஸ்டேல இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே இருந்த கரஸ்பாண்டன்ட்லாம் நீக்கிட்டு இவர் கைக்குள்ள யாரை வச்சிருக்காரு, சுதர்சன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் எல்லா ஸ்கூலுக்கும் மேனேஜர். 5 ஸ்கூலுக்கு இவர் கரஸ்பாண்டன்ட். ஒன்னு எஸ்டிசி ஸ்கூலு, அப்புறம் இது டோனாவூர்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் மென்டலி ரிட்டார்டட் ஸ்கூலு இதுல இருக்குது. அப்புறம் இப்படி 5 ஸ்கூலுக்கு இவர் கரஸ்பாண்டன்டாவும் இருந்துட்டு மேனேஜராகவும் இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான செயல். அப்ப இவர் யாருன்னா பர்னபாஸுக்கு எடுபடி. அப்போ இவர் ஏற்கனவே இவர் 1000 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவருக்கு 70 வயசு கிட்ட ஆகுது. பர்னபாஸுக்கு 70, 72, 72 வயசு ஆகுது. பாருங்க, இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த நேரத்துல இவரை டம்மியா வைத்துக்கொண்டு, யார சுதர்சன டம்மியா வைத்துக்கொண்டு விளையாடுறாங்க. இப்போ இவ்வளவு பதவியை ஒருத்தர் கொடுக்கலாமா? இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், நீங்க கவனிக்கணும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறேன், நீங்க இதை கண்காணிக்கணும். 5 பள்ளிக்கூடத்திற்கு இந்த சுதர்சன் மேனேஜரா இருக்கிறார், கரஸ்பாண்டன்ட். அதே போல மேனேஜர் எல்லா ஸ்கூல்களுக்கும் மேனேஜரா இருக்கிறார். இதற்கெல்லாம் பினாமி இவர் பர்னபாஸுக்கு பினாமி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது போக்சோ சட்டத்துல இவர்களும் அனுமதித்து தான், இவர்களுடைய கண்காணிப்பு கீழ் இயங்குகிறது. அப்போ சேர்மன், கரஸ்பாண்டன்ட், அப்புறம் தான் ஹெச்எம், அதுக்கப்புறம் தான் அந்த அக்யூஸ்ட் யாரு, ராபர்ட் அண்ட் நெல்சன். அப்போ இப்ப ராபர்ட் மேலேயும் நெல்சன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை எதற்காக பிரின்சிபால் ஹெச்எம் மேல, எதற்காக கரஸ்பாண்டன்ட் மேல, பர்னபாஸ் சேர்மன் மேல எடுக்கல? இதே இது ஷாப்டர் ஸ்கூல்ல ஒரு கட்டடம், ஒரு டாய்லெட் பில்டிங் இடிஞ்சு விழுந்தது. அதற்கு ஹெச்எம் அரெஸ்ட் பண்ணாங்க, கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப அது ஒரு சட்டம், இது ஒரு சட்டமா? ஒரு நிறுவனத்துக்கு தலைவர் யாரோ அவங்க தான் A1. ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, இது எங்க சிஎஸ்ஐடி ஒரு ட்ரஸ்ட், டிடிடி ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் கீழே இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இயங்குகிறது. இதற்கு சேர்மன் யார்? அவர் தான் A1, அப்புறம் கரஸ்பாண்டன்ட், அப்புறம் ஹெச்எம், அப்புறம் தான் இந்த யாரு, நெல்சனும் ராபர்ட்டும். அப்ப இதை மூடி மறைக்கிறாங்க, சப்ரஸ் பண்றாங்க. இப்போ இவங்க மேல போக்சோ சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தகவல் வந்தது, யாரு நம்ம பிரஸ் மீடியாக்கள் எனக்கு தகவல் கொடுத்தாங்க. ஐஜியா இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் ஐஜி டேவிட்சன் ஆசீர்வாதம், அவர் அனிட்டாங்கிற ஒரு டிசி மேடத்துக்கு சொல்லி அவங்க மேல போக்சோ சட்டம் போடுங்க என்று சொல்லுங்க என்று உத்தரவிட்டிருக்கான்னு சொல்லி எனக்கு பிரஸ் மீடியால எனக்கு செய்தி வருகிறது. இது எந்த வகையில உண்மைங்கிறது தெரியல, பிரஸ் மீடியா சரியா தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், பர்னபாஸ் மேல எடுக்கணும்.
போதைப் பொருளை இதே பள்ளிக்கூடத்துல போதைப் பொருள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 25 பையன்களை டிசி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதுதான் திருநெல்வேலி தலைவிரிச்சாடுது, போதை பொருளும் ஜாதி கலவரம். இது ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்துல தப்பு நடந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் மூடி மறைச்சிருக்கிறாங்க. பிளைண்ட் ஸ்கூல்ல போதை பொருள் உபயோகப்படுத்தி அங்க நடமாட்டம் இருந்திருக்கிறது. அப்போ இதை நிர்வகிக்க யாரு? பர்னபாஸ் தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு வாங்க, நாங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் சேர்மன் வந்தவங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் கனிவா கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் பொய்யாமொழி அவர்களுக்கும் நாம சொல்கிறேன், இது மீது நடவடிக்கை எடுங்க. இல்லை என்றால் திமுக அரசு மேலதான் பழி விழும். இப்போ முழுக்க இந்த பர்னபாஸ் யாரை வைத்து ஆடுகிறார்னா, இப்போ வெற்றி பெற்ற யாரு ஒரு எம்பி ராபர்ட் ப்ரூஸை கையில வச்சுக்கிட்டாரு. அதே போல அவங்க அப்பாவு சார் சபாநாயகர், இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்றாராம். இப்போ தமிழ்நாடு அரசு நமக்கு சாதகமா இருக்கு, நம்ம என்னனாலும் செய்யலாம். இதே வார்த்தையை பர்னபாஸ் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு நமக்கு சாதகமா இருக்கு. தமிழ்நாடு அரசு சாதகமா இருக்குன்னா உங்களுக்கு பாலியல் தூண்டலை பண்ணணும், போதை பொருளை நீங்க உபயோகப்படுத்தணும், சாதி பிரிவினவாதியை நீங்க உண்டு பண்ணணும். 5 பள்ளிக்கூடத்துக்கு ஒரே ஒருத்தர் எஸ்டிசி ஸ்கூலு, யாரு மேரி சார்ஜென்ட், டோனாவர், சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, பிளஸ் அந்த மென்டலி ரிட்டார்டட் பிஷப் சார்ஜென்ட், 5 பள்ளிக்கூடத்துக்கு ஒரே கரஸ்பாண்டன்ட். எதுக்கு அவ்வளவு தவறும் செய்து மாமூல் அடிக்கிறாரு? அப்போ மீதி உள்ள ஸ்கூலுக்குலாம் யாருக்கு? இவருக்கு எடுபடியா இருக்கக்கூடிய ஜெகன், கத்தீட்ரலுக்கு ஒருத்தர், அதுக்கப்புறம் கேபிகே பிஎட் காலேஜுக்கு, ஜான்ஸ் பிஎட் காலேஜுக்கு, இப்போ சாம்சனை கொண்டு எக்கப்பட்டு எஸ்டிசி காலேஜ், எல்லாம் இவருக்கு எடுபடிகள் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, அதாவது கரெக்டா மாமூல் வாங்கி ஒத்தையில சாப்பிடாம கரெக்டா ஷேரை கொண்டு பர்னபாஸுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட ஆளுக்களை கரஸ்பாண்ட் போட்டுக்கிறாரு. இப்ப இவர் பேரு இப்ப ஜான்ஸ் கரஸ்பாண்டன்ட் வந்து சுதர்சன், அவரு வந்து அவருடைய பினாமி, அவருக்கு எடுபடியா இருக்கிறாரு, அவருக்கு உடந்தையா இருக்கிறாரு. அப்போ இந்த பாலியல் தூண்டலுக்கு வந்து சிறு பிள்ளைகளை பாலியல் இச்சைக்குள்ள தூண்டினதுக்கு போக்சோ சட்டத்தின் கீழே A1 பர்னபாஸ் பேராயர், A2 சுதர்சன் கரஸ்பாண்டன்ட், A3 HM, அதுக்கப்புறம் தான் ராபர்ட்டும் நெல்சனையும் நீங்க கைது பண்ணணும். இது நீங்க கைது பண்ண வேண்டும். இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் தாறுமாறாக சென்றுவிடும். இது மாத்திரம் இல்லை, இங்க பாருங்க, 100 கல்லூரிகளுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி. அதுல நம்ம சிஎஸ்ஐ டயசிஸ்ல உள்ள ஒரு கல்லூரியோட வரலங்க. 98வது கல்லூரி எது வந்திருக்குது? நம்ம சதக்கத்துல்லா கல்லூரி வந்திருக்குது. அப்போ முன்னாடிலாம் எப்படின்னா ஜான்ஸ்லாம் சேவியஸ்ல கிடைக்கலன்னா அடுத்தாப்புல எங்க போவாங்க? சதக்கத்துல்லாக்கு இடம் கிடைக்கான்னு போவாங்க. ஆனா இன்னைக்கு சதக்கத்துல்லா முதல் 100 கல்லூரிகள்ல 98வது இடத்துக்கு வந்துட்டு. ஆனா தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐக்குரிய டிடிடிஐக்குரிய கல்லூரிகள் எந்த இதுக்கும் வரவில்லை. எஸ்டிசி காலேஜ் வரல, ஜான்ஸ் காலேஜ் வரல. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இந்த பர்னபாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தலைகள் இருக்கு. பர்னபாஸ் பதவி இறங்கணும். இதுல 2 அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டிருக்காங்க. யாரு? இவர் சதானந்தம். இவர் என்ன செய்யறாரு? ஆர்தர் சதானந்தம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? எதுக்கு போட்டிருக்கு? ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா போட்டுருக்கு. பர்னபாஸுக்கு இப்ப வேலையே இருக்க கூடாது. அப்போ இவர் மாமூல் வாங்குறாரா? அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ மொத்தத்தில் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஸ்டேல இருக்குது. பேராயருக்கு எந்த வேலையும் இங்க கிடையாது. ஆனா இந்த ஆர்தர் சதானத்தை தான் கைக்குள்ள வச்சுக்கொண்டு இவ்வளவு முள்ளு பண்றாரு. அதனால கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு யாரு? அவரு வைஸ் சேர்மன் சுவாமிதாஸ் எனக்கு வேண்டிய விட்ட போன் பண்ணி இப்படி தினம் ஒரு வீடியோ பர்னபாஸை குறித்து போடுறாரு, அவரை ஏதாவது சொல்லி நிறுத்தினானு. அதுக்கு அவர் சொன்னாரா, அவரை கொண்டு இழுத்து நீங்க இது டைசன் ஆபீஸுக்குள்ள விட்டு அவர் அடிபட வைத்து அவர் மூலம் நீங்க பெனிஃபிட் அடைஞ்சு டைசன் ஆபீஸை கையகப்படுத்தி எல்லா கொலையும் பண்ணிட்டீங்க. ஏன் மச்சனையும் ஜான்ஸ் காலேஜுக்குள்ள உள்ள வர வச்சு எல்லாம் யூஸ் பண்ணி அவர் மேல 2-3 வழக்கு வர வச்சுட்டு அவரையும் கலத்தி விட்டுட்டு இன்னைக்கு சுதர்சனை கரஸ்பாண்ட் போட்டீங்க. நான்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது என்று சொன்னாரா? என்னையா ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்? நான் தான் சொல்றேன், உன் பின்னாடி உள்ள திருடர்களை நீ அகற்று என்று சொல்லி. இந்த திருட்டு கள்ள கோஷ்டிகள் வச்சுட்டு அலிபாபா 40 திருடர்கள் என்று சொல்வது போல அலிபாபா என்கிற இடத்துல பர்னபாஸ் சுத்தி உள்ள கரஸ்பாண்ட் கொள்ளையர்களை வைத்துக் கொண்டு டயசிஸ் உடைய மாண்பை நீங்க கெடுக்கீங்க. டயசிஸ் பள்ளிக்கூடத்துடைய மாண்பை கெடுக்கிறீங்க.
இப்படி இதுவரைக்கும் எந்த பிஷப் இருக்கும்போது இந்த அசிங்கம் நடந்ததில்ல. இந்த பர்னபாஸ் தருதலையா வந்து நம்ம திருமணத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி பள்ளிக்கூடங்களை நாரடிக்குது. அதே போல அந்த ஜெகன் அவன் மூலம் நீ பாருங்க நிறைய கம்ப்ளைண்ட் என் கையில வந்துட்டு எல்லாம் பாருங்க சட்டப்படி நான் எடுத்து கோர்ட்ல ரிட் போட்டு நீ பர்னபாஸ் அவனை தூக்கவில்லை என்றால் நான் கோர்ட் வழியா ஆர்டர் வாங்கி இந்த ஜெகனை தூக்குறமா இல்லையான்னு பாருங்க. எவ்வளவு மாண்புக்கு எடுத்துக்கான். 750 பிள்ளைகளுக்கு 850 பிள்ளைகள் அப்ளிகேஷன் போட்டு காத்து கிடப்பாங்களா. இன்றைக்கு 280 பிள்ளைகள், இன்னும் அடுத்த வருஷம் 100 கூட வராது. இப்படிப்பட்ட கயவர்களை திருடர்களை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு 12ஆம் தேதி 11ஆம் தேதி இன்னும் சம்பளம் போடல. எங்க நம்ம நல்லூர் காலேஜுக்கு சம்பளம் கொடுக்கல. ஆசிரியர் என்கிட்ட போன் பண்றாங்க, என்கிட்ட போன் பண்ணி வருத்தப்படுறாங்க, சம்பளம் கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஆனா நான் சொன்னோம் அந்த ரிட்ரீட் கூட்டிட்டு போகாதன்னு சொல்லி ரிட்ரீட் கூட்டிட்டு போய் அங்க நல்ல மட்டன் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டரை கூட்டிட்டு வச்சு நீ பிரசங்கம் பண்ண வைத்திருக்கா. பெந்தேகோஸ்தே பாஸ்டர் எதுக்கு உள்ள வராங்க? அவங்களுக்கு சிஎஸ்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னெல்லாமோ இது பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் லக்ஸரி ரிசார்ட்ஸ்ல போய் ஏசி ரூம்லாம் போட்டு இதுக்கு அவங்க 2 லட்சம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? சம்பளம் கொடுக்கலையா? வேலை பார்த்த கூலிக்காரங்க வேறு காய முந்திட்டு சம்பளம் கொடுக்கணும். நீங்க 11ஆம் தேதி ஆயிட்டு சம்பளம் கொடுக்கல, கொடுமைப்படுத்துறியா நீ? உனக்கு எதுக்கு கரஸ்பாண்டன்ட்? இதுல வேற என்ன கொடுத்து ஏதோ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பயமா? நான் தப்பா பண்றேன். ஏன் திருச்சபையா? ஏன் டயசிஸ்? ஏன் டயசிஸ்? என் சொத்தை நீ கொள்ளையடிக்க நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க, ஏன் திருச்சபை பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்க. நீ யாரு? நீ யாருங்க? அதனால எனக்கு வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். மார்ட்டின் லூத்தர் போல ஒரு புரொட்டஸ்டன்ட்ல ஒரு புரொட்டஸ்டன்ட் நம்ம சிஎஸ்ஐல ஒரு மாற்றத்தை ஒரு பரிசுத்தத்தை தெளிவு உண்டு பண்ணக்கு நான் போராடிட்டு இருக்கேன். உங்களை போல எச்சித்தனமா லெக் பீஸுக்கும் பிரியாணிக்கும் இட்லிக்கும் நான் பின்னாடி போகல, டிஎஸ் பின்னாடி. எனக்கு என் திருச்சபை அன்பை நான் காப்பாற்றணும். ஏன் தாத்தா மாரு, ஏன் பூட்டினாரு முதல் ஊழியக்காரங்க ஆபிரகாம் உபதேசர், முதல் ஊழியக்காரங்கப்பா 1820. அதனால ஒன்ன போல கொள்ளடிப்பதுக்கு நாங்க வரல. அதனால பர்னபாஸ் அதற்கு காரணம். கல்வித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், டேவிட்சன் ஆசீர்வாதம் சார் நீங்க கவனத்தில் எடுங்க, இதை விட்டு விடாதீங்க. இதை அப்படி விட்டீங்கன்னா இது அப்படி தொடர்ந்து எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் பரவும். இதை முளையிலே நீங்க சரி பண்ண வேண்டும். இது வெளியே வந்துட்டு எல்லா தொலைக்காட்சிகளிலும் இது ஒளிபரப்பப்பட்டு விட்டது. இனி மூடி மறைக்க கூடாது. போக்சோ சட்டத்தின் கீழே பர்னபாஸ், சுதர்சன், அதற்கப்புறம் அங்குள்ள ஹெய்சம், அப்புறம் 2 வாத்தியார் ராபர்ட் அண்ட் நெல்சன், இவருக்கு மீது நடவடிக்கை எடுங்க. அதுதான் ஒரு நம்ம லா அண்ட் ஆர்டரை நீங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரியது. வெளிநாட்டில் முதல்வர் இருக்கிறார், அவருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, அவருடைய மைண்டை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா இப்ப இவங்க மீது நடவடிக்கை எடுங்க. அதே போல அப்பாவு சார் என் நெருங்கிய ஃபேமிலி ஃப்ரெண்டு, 30 வருஷத்துக்கு முன்னாடியே. அவங்க அன்பா சொல்றேன், இந்த பர்னபாஸுக்கு நீங்க கை கொடுக்காதீங்க. உங்க பேரை மிஸ்யூஸ் பண்றாரு, எல்லா இடமும் உங்க பேரை மிஸ்யூஸ் பண்றாரு. அரசாங்கம் என் கையில இருக்கு என்று சொல்றாராம். அதே போல இவரு குறுக்கு வழியில வந்தவர் தான், யாரு எம்பி, அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதனால தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதனால இது வந்து அடுத்த எலெக்ஷன்ல நீங்களோ உங்க மகனோ எலெக்ஷன் ஓட்டுக்கு பாதிப்பு வரும். அதனால நீங்க இதுல தலையிடாதீங்க. இதுல தவறுன்னு செய்யுங்க, நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றபடி தவறுக்கு நீங்க அவங்கள பாதுகாக்க நீங்க முயற்சி எடுக்காதீங்க. அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.